அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்தில் மே மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். மேலும் வீடியோட எண்டில் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கேன், வீடியோ முழுமையாக பாருங்கள். மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு 4வது ராசியாக வரக்கூடியது கடகம். நம்மளுடைய ராசி அதிபதி மனோகாரகன், தாய்காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகுது. எனவே இந்த மாதத்துல மாத கிரகங்கள் எல்லாம் இந்த 3 இடத்துல தான் மேக்சிமம் டிராவல் பண்ணுது. அதுல 9ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி வந்துடும். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாகி உச்சமாகி புதனோட இணைந்திருப்பாரு. நிபுண யோகம்னு சொல்லுவோம், அல்லது புதனாதித்ய யோகம்னு சொல்லுவோம். சூரியன் புதன் இணைவை இந்த கூட்டணியை இந்த நிபுண யோகம், புதனாதித்ய யோகம் நம்ம ஜோதிடத்துல வர்ணிக்கிற ஒரு அமைப்பு உண்டு. அதே போல 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. மேலும் யோகாதிபதி சனியோட இணைஞ்சு உங்களுக்கு பாகியஸ்தானத்துல தான் இருக்காரு, அதுவும் நல்ல விஷயம்தான். 12ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. இதுல ராகு கேது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கிறது. மற்றபடி மாத கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. குறிப்பா வேலை, தொழில் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய அற்புதமான மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். வேலையில சுமை அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். வேலை, உத்தியோகம் இது சார்ந்த வகையில இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள் எல்லாமே 11ஆம் தேதிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும். வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்க, சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்துல 11ஆம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரமாதமா இருக்கு. நிறைய பேருக்கு வேலையில மாற்றம் உருவாகும், வேலையை இடமாற்றம் செய்வாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு புதுசா ஒரு வேலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா தான் இருக்கு. அப்படி மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா செய்யலாம். இந்த மாதம் அதுக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த மாற்றங்கள் செய்தாலும் சரி 11ஆம் தேதிக்கு பிறகு பண்றது ரொம்ப நல்லது. 11ஆம் தேதி வரைக்கும் வேலை, தொழில் இதில் சற்று கவனமாக இருக்கணும். 11ஆம் தேதிக்கு பிறகு உறுதியாக வேலை, தொழிலில் நல்ல ஏற்றமும் நல்ல முன்னேற்றமும் தென்பட ஆரம்பிக்கும். அடுத்த வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எதுவும் பெருசாக குறையாலும் தெரியல. 2ஆம் அதிபதி உங்களுக்கு உச்சமாக இருக்காரு, திக்பலமாக இருக்காரு. மாதத்தோட 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பலமான ஒரு அமைப்பு, ஒரு கூட்டணி அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எனவே இந்த மாதத்தில் வருமானம் சிறப்பாக இருக்குது, தன லாபம் அதிகரிக்க ஆரம்பிக்குது, தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. நிறைய பேர் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஐடியாலஜிலாம் பண்ணுவாங்க. மேலும் இந்த மாதத்தில் தங்க ஆபரணங்கள் சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். புதுசாக நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறது. சுக்கிரன் இந்த மாதத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால ஆடை ஆபரணங்கள் நிறைய வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகுது. அதே போல் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் நிறைய கடகராசிக்காரர்களுக்கு உருவாகுது. காரணம் என்னன்னா 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கலாம். ரொம்ப நாளாக லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளாக வண்டி, வாகனம், கார் இது சம்மந்தமான விஷயம்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் சார் அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் முயற்சி எடுத்தாக்கா அதில் ஒரு சாதகமான போக்கு தென்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்விக்கு இந்த மாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கல்வி ரீதியாக எந்த தொய்வு நிலையும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த ஸ்கோர் இந்த மாதத்தில் உங்களால் கெயின் பண்ண முடியும். கல்வியில் நல்ல ஏற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. சூரியன் புதன் நினைவு இருக்கிறதுனால என்ன படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக கண்டுபிடிச்சிருவீங்க. மைண்டில் இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். எதை நோக்கி பயணிக்கணும், என்ன படித்தா நம்ம கெரியர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிருவீங்க. எனவே நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துலையே அந்த சீட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். உயர்கல்விக்கு முயற்சி செய்ய போகிறீங்க அப்படின்னா மாணவ மாணவிகள் எங்கே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்கேயே ஒரு நல்ல வகையில் ஒரு சீட்டு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உயர்தரமான கல்வியை படிக்கிறதுக்கான பாக்கியமும் யோகமும் இந்த மாதத்தில் அட்டகாசமாக ஏற்படுது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர், வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அந்த எண்ணங்கள் கைகூடி வரும். ஸோ அந்த முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் உண்டு, வெளியூர், வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான யோகம் உண்டு. முயற்சி செய்தால் வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகம் சுத்தமா இருக்கு, எந்த பாதிப்பும் இல்லை. 7ஆம் அதிபதியோட உங்களுக்கு
யோகாதிபதி இணைஞ்சிருக்காரு. செவ்வாய் வந்து 7ஆம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கிற காரணத்தினால திருமண முயற்சிகள் வெற்றி ஆயிடும். திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். இந்த மாதம் அட்டகாசமா இருக்கு. அதுவும் பாகியஸ்தானத்துல இந்த 7ஆம் அதிபதியும் உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்திருக்கிறது ஒரு வகையில நல்ல விஷயம். எனவே திருமண முயற்சிகள் அட்டகாசமான வெற்றியை கொடுத்துரும். திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இருந்த குறைகளும் குழப்பங்களும் குறைய ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் வரதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். உங்களுடைய வார்த்தைகளை சற்று கவனமா இருந்துகிட்டா போதும். ஏன்னா இந்த மாதத்துல வந்து வாழ்க்கை துணை மேல அதிகமா கோவப்படுறது, பேச தெரியாம பேசி அடிக்கடி மாட்டிக்கிறது, அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் நிகழ்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதை மட்டும் நம்ம குறைச்சி வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டா போதும். மற்றபடி இந்த மாதம் எந்த வகையிலையும் உங்களுக்கு குறையா இல்லை, பிரச்சனையா இல்லை. கடந்த காலகட்டங்களில் இருந்த நிறைய மன வருத்தம், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள், தடை, தாமதங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் சரியாகும். எனவே திருமண முயற்சி பாசிட்டிவாக இருக்குது. மன வாழ்க்கையும் இந்த மாதத்தில் மேன்மை அடைய ஆரம்பிக்குது. வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறை, குழப்பம், பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இந்த நேரம் வந்து ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. அடுத்தது வந்து இந்த மாதத்தில் 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். குறிப்பாக பெண் தோழிகள், பெண் நண்பர்கள் மூலமாக ஆதாயமும் அவர்களால் ஒரு மகிழ்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் இந்த மாதத்தில் தென்பட ஆரம்பிக்கும். மேலும் சூரியன் புதன் இணைவு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு, அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான வெற்றியும் வந்து சேரும். அரசு வழியில ஏதாச்சும் சலுகைகளை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதத்துல அந்த அரசு வழி சலுகைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு பிரமாதமா கிடைக்கும். மேலும் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மேன்மை உண்டாக ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஆளுமை திறன் சற்று அதிகம் தான். இந்த மாதத்தில் உங்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நிறைய பேரை வழி நடத்த போறீங்க. உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை அதிகரிக்க போது, உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர போது, நீங்க எந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் சரியாக ஆரம்பிக்கும். மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய பேர் தொழில், பொருளாதாரம், பணம், உத்தியோகம் இது சம்பந்தமான பேச்சுகளை அதிகமாக பேச போகிறாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் தொழிலை மாற்றம் செய்யலாமா, தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, வேலையில் மாற்றம் செய்யலாமா, தொழிலில் லாபம் கிடைக்குமா, இது மாதிரி தொழில், கெரியர் சம்பந்தமான பேச்சுகளையும் மாற்றங்களையும் இந்த மாதத்தில் சற்று அதிகமாக பேச போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துலையும், மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு 11ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால வருமானத்தில் தடை இருக்காது. தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக பூர்த்தியாக ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் இந்த மாதத்தில் பிரமாதமாக நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய முயற்சிகள் மட்டும் இந்த மாதத்தில் ஒரு 100% இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சாதகமாக கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமாக இந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம். இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் வெளியிடங்களில் போய் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். வெளிநாடு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமான காலகட்டம். ரொம்ப நாளாக வெளிநாடுக்கு முயற்சி செய்கிறேன், தள்ளி போகுது சார் அப்படின்னா இந்த மாதத்தில் முயற்சி செய்தால் உறுதியாக வெளிநாடு யோகம் உண்டு. ஏன் அப்படின்னா 9ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயணஸ்தானத்தில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நீர் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்காரு. அதே போல யோகாதிபதி இந்த மாதத்தில் மீனத்தில் இருக்காரு. எனவே பயண யோகம் பிரமாதமாக உருவாகுது. எனவே வெளிநாடு, வெளி மாநிலம் போகிறதுக்கான யோகம் உண்டு. ரொம்ப நாளாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கேன், இப்போ சொந்த ஊருக்கு வர முடியுமானா நிறைய பேர் இந்த மே மாதத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு போவாங்க. சொந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு திரும்பவும் வந்து வெளிநாடு பயணங்களை மேற்கொள்வாங்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊருக்கு திரும்ப வரதுக்கான பாக்கியம், யோகம்லாம் பிரமாதமாக இருக்குது. பயணம் சற்று அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ அல்லது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவோ பயணங்கள் அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு உறுதியாக உண்டு. அடுத்தது 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்கள், கவலைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விஷயங்கள், சுப மாற்றங்கள்லாம் பிரமாதமாக நல்லபடியாக நடந்து முடியும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு, ஆறுதல் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய வார்த்தைகள். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடாத பேசி மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களுடைய வார்த்தைகளை
கவனமாக உபயோகப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது உங்களுடைய தேக ஆரோக்கியம். தேக நலனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உணவு முறைகளில் சற்று கவனம் செலுத்தணும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் பாதிப்பு வரும். சாப்பிடக்கூடாத, உடலுக்கு ஒத்துக்காத உணவுகள் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற பிரச்சனை இந்த காலகட்டங்களில் சற்று அதிகமாக இருக்கும். ஆல்ரெடியே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு வந்துட்டுனாலே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். எனவே சாப்பிடக்கூடிய உணவு நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக இருக்கணும். அதிகமாக பல வகைகள் எடுத்துக்கிறது முயற்சி பண்ணுங்க. இரவு நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. 7 மணிக்குள்ளேயே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்கள் பல வகைகளை இரவு நேரங்களில் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். மேலும் இந்த மாதத்தில் கண் பல் உபாதை வராமல் பார்த்துக்கோங்க. சனி செவ்வாய் கூட்டணி உங்களுடைய கண் பல் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் கண் பல் சம்பந்தமான பாதிப்பை கொடுக்கும். ஈரலில் ஏதாச்சும் பிரச்சனை வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு. பல்லுல ஈரல் சம்பந்தமான பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அதில் சற்று கவனமாக இருந்துக்கணும். அதே போல் இந்த மாதத்தில் தொடை பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. தொடை பகுதிகளில் ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, கால் பாதத்தில் ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, அல்லது சுளுக்கு எடுத்துக்கிறது, ஏதாச்சும் நீங்கள் படி ஏறும்போது ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஸ்லிப் ஆகிறது, அதனால காலில் ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது அல்லது தசைப்பிடிப்பு ஏற்படுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வாய்ப்பு இருக்கு. இதிலெல்லாம் சற்று கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. மேலும் இந்த மாதத்தில் தாயாருடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். தாயாரால் மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் பிரமாதமாக இந்த மாதத்தில் கிடைக்கும். மேலும் தந்தை வழி உறவு, தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் சனி கூட்டணி உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தந்தையுடைய தேக நலனில் அக்கறை எடுத்துக்கணும். தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பேச்சு வார்த்தைகள்ல தந்தை வழி உறவுகளோட ஒரு சில மனஸ்தாபங்கள்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் தந்தையுடைய உறவு நிலையும் சற்று கவனமா இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல சற்று கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு மேன்மையான நிலையை நோக்கி பயணிப்பாங்க. உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. இந்த மாதம் சாதகமா இருக்கு. ரொம்ப நாளா உங்க மனசை எந்த ஒரு விஷயம் போட்டு பாடாப்படுத்திட்டு இருந்துச்சோ அந்த விஷயத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு தெளிவு இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. காரணம் என்னன்னா 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலையும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கர்மாதிபதி தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலையும் அமர்ந்து இந்த கர்மாதிபதி தர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்கறதுனால இந்த மாதத்துல மறைமுகமாக உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. எனவே தான தர்ம சிந்தனைகள் இந்த மாதத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய சேரிட்டிக்கு உதவி செய்ய போறீங்க. அது மட்டும் இல்லாம கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வரதுக்கான பாக்கியமும் புண்ணியமும் கிடைக்கும். நிறைய கோவில் குளங்கள்ல உங்களுடைய சேவைகளை செய்ய போறீங்க. கோவில் குளங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போறீங்க. தான தர்மம் செய்யறதுக்கான முயற்சிகளை செய்ய போறீங்க. அந்த சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு போகும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயணம், குறிப்பா ஆன்மீக பயணம், ஆன்மீக சேவை, தர்ம காரியங்கள் செய்யறது, தான தர்மம் செய்யறது, இது போன்ற அமைப்புகளுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா அதை தாராளமா மிஸ் பண்ணிடாம செய்யுங்க. நிச்சயமாக இதன் மூலமாகவும் நல்ல உயர்வும் ஒரு ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல முருக பகவானை தொடர்ச்சியா வழிபடுறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமையில முருக பகவானை மனமுருகி வழிபடுறது, மேலும் முருகனுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, அதெல்லாம் அந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். முடிந்தவர்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மொத்தத்துல இந்த மே மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன திருப்தியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமா பார்க்கப்படுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்பவும், மேலும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது நடந்துகிட்டு இருக்க தசாபுத்திகளுக்கு ஏற்பவும் இந்த பலன்கள்ல ஒரு சில மாற்றங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. 100% பலன்களை நீங்க உறுதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க குடும்ப ஜோதிடரை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி அந்தரத்தோட தற்போதைய கோச்சார நிலையை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எனவே இந்த கோச்சார பலன் இன் ஜென்ரலா உங்களுக்கு கொடுக்கிறது. இதோட உங்க ஜனனகால ஜாதகத்தை சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி பலன்கள் டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதை நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். RM PDF சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு PDF சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல கிட்டத்தட்ட 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துருவோம். இந்த PDF தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், D1 D2 D3 சொல்லிட்டு A to Z எல்லா கட்டத்தையும் உங்களுக்கு தொகுத்து இந்த 51 பக்கத்துல நாங்க ஒரு தெளிவான ஒரு ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே போல வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம், எந்த டேட்ல என்ன தசை வரும், எந்த டேட்ல என்ன புத்தி வரும், எந்த டேட்ல என்ன அந்தரம் வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அது மட்டும் இல்லாம உடைய அஷ்டவர்க்க பரல், எந்த கிரகம் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பலமா இருக்கு, அதோடைய அஷ்டவர்க்க பரல்கள் என்ன, அதையும் கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன புரிதல், எதிர்கால பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன ஒரு பலன் வந்து தொகுத்து அந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதே போல தசாபுக்தி அந்தரத்துக்கான ஒரு சின்ன பலன், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு என்ன பலன், அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பா ஜென்ரலா தொகுத்து கொடுத்துருவோம். அதோட 12 பாவாதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல இருக்கிறதுக்கான பலன், உடைய ராசி பலன், உடைய நட்சத்திரத்துக்கான பலன், உடைய லக்னத்துக்கான பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த டிகிரியில இருக்கு அதற்கு என்ன பலன், எந்தெந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தை பார்த்திருக்கு அதற்கு என்ன பலன், அதையும் தொகுத்து உங்களுக்கு அந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன உயர்தரமான யோகங்கள் இருக்கு, என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த யோகத்தோட பேரை கொடுத்து அதற்கு என்ன பலன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தொகுத்து கொடுத்துருவோம். சோ என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஜாதகம் இல்ல, ஜனனகால ஜாதகம் இல்ல, எனக்கு ராசி நட்சத்திரம் லக்னம், நான் எந்த திதியில பிறந்திருக்கேன், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கேன், எந்த யோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்ன, நான் எந்த உலோகத்தை அணியணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த PDF சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51 பக்கங்களை கொண்ட ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். அதாவது சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், கிரகங்களுடைய சார அமைப்பு, மேலும் தற்போதைய தசாபுக்தி, அப்கமிங் தசாபுக்தி என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு ஒரு PDF ஆவும் கொடுத்துருவோம், பிளஸ் இமேஜ் ஃபார்மேட்லயும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ உங்ககிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தாராளமா இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விவரங்களை உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ அந்த விவரங்கள்லாம் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.